தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மோசே நீங்க நினையாம போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. உங்க பெற்றெடுத்த தகப்பனை நீங்க மறந்து விட்டதுனால தான் உனக்கு பிரச்சனைடா. அதனால அவரை மறக்காத, நினைவு கூறு. அவர் யார்? நம்மை ஜென்மித்தவர், அப்படின்னா நம்மை பெற்றெடுத்தவர், நம்மை பிறப்பித்தவர். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவரே நம் தேவன். அவரை நாம் நினைவு கூறுகிறோம். சொல்லுங்க, நினைவு கூறுகிறோம். அந்த இளைய குமாரன் அதை நினைவு கூறாம வாழ்ந்த நாட்கள்ல பட்ட வேதனையை கவனிச்சிங்களா? எவ்வளவு வேதனை. சாப்பாடு இல்லை, கடைசியா கேவலமான ஒரு வேலை, பன்றி வேலை, தருத்திரம், எல்லாமே குறைப்பட்டது. காரணம், தன் தகப்பனை நினைவு கூறாமல் போனான். தன் தகப்பனை அவன் மறந்தான். ஆனா நல்ல செய்தி, ஒரு நாள் அவனுக்கு நினைவு வந்தது. அப்பான்னு ஓடி வர்றான். ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் நினைவு கூர்ந்து அப்பான்னு வந்துட்டீங்களா? கை தட்டுங்க பார்க்கலாம். அப்பா, 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 உம்மை நினைவு கூறுகிறோம், உம்மை மறக்கல, நன்றி அப்பா. அதே அதிகாரத்தில் பாருங்க, அந்த 6ஆம் வசனம், விவேகம் இல்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? அவங்க செய்த தப்ப சொல்லி காட்டுறார். அப்ப என்ன சொல்றார்? உன்னை சொல்லுங்க, உன்னை ஆட்கொண்ட பிதா. சொல்லுங்க, பிதா. சொல்லுங்க, பிதா. நம்மை ஆட்கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த பிதா எனக்குள்ள இருக்கிறாரு. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. பரலோக அப்பா எனக்குள்ள. நன்றி ஐயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை